ஹாய் சிலுகுட்டீஸ், இன்னைக்கு இந்த கொரியன் ட்ராமாவோட நெக்ஸ்ட் பார்ட் தான் பார்க்க போறோம். மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனலை சேர்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, இப்போ நம்ம லேட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாமா. இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல ஹீரோயின் உட்காந்து அவங்களுடைய வேலையை ஹாஸ்பிட்டல்ல பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப அந்த இடத்துக்கு ப்ரொஃபசர் ஹான் வந்து, நல்ல வேலை நீ வந்துட்டு நம்மளுடைய ரிசர்ச் எல்லாத்தையுமே காப்பாத்திட்ட, நீ ஹீரோவுடைய கேர்ள் ஃப்ரெண்டா நடிச்சிட்டு இருக்கியா, ரொம்ப சந்தோஷம் சொல்ல. ஹீரோயின் டக்குன்னு, இங்க பாருங்க, நான் ரிசர்ச்காக பண்ணல, இந்த விஷயத்தை நான் ஹீரோக்காக தான் பண்ணேன். ஏன்னா அவனுக்கு பழைய விஷயங்கள்லாம் ஞாபகம் வந்துச்சுன்னா பாவம் அவன் ரொம்ப கஷ்டப்படுவான். ஆல்ரெடி வாழ்க்கையில அவன் நிறைய கஷ்டப்பட்டிருக்கான், பழைய விஷயத்தெல்லாம் அழிச்சதாவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ப்ரொஃபசர் ஹான் கிட்ட சொல்ல. இப்ப அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. ஹீரோ கூட அவங்க அம்மா அப்பா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல நம்ம ஹீரோயினும் ப்ரொஃபசர் ஹானும் ஹீரோவை செக் பண்ணலாம்னு சொல்லிட்டு உள்ள வர, அப்ப நம்ம ஹீரோனுடைய அப்பா அம்மா கிட்ட, இதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் லவ் ஹீரோயின்னு சொல்லிட்டு ஹீரோனுடைய அம்மா அப்பா கிட்ட சொல்ல, ஹீரோடைய அப்பா உடனே நம்ம ஹீரோயினை கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு ஹீரோயின் கிட்ட வந்துட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயினுடனே, இங்க பாருங்க, நான் அவருடைய ஃபர்ஸ்ட் லவ் தான், பட் நான் இருந்தாலும் ஒரு சைக்காட்டிஸ்ட், நான் அவனை வந்துட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கேன், நானும் அவனும் அந்த அளவுக்கு க்ளோஸ்லாம் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்ல. இருந்தாலும் நம்ம ஹீரோடைய அம்மா அப்பா, நீ எப்பமா என்னோட பையனை ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணன்னு சொல்ல, டக்குன்னு நம்ம ஹீரோ ஃபர்ஸ்ட் மீட்டிங்க நான் சொல்றேன்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி நீங்க என்ன பாட்டி வீட்டுல விட்டுட்டு போனப்ப நான் தனியிலே விழுந்துட்டேன் இல்லையா, அப்ப வந்துட்டு என்ன காப்பாத்ததே இவதான், என்னுடைய வந்துட்டு ஏஞ்சல் இவதான் அப்படின்னு சொல்ல. உடனே நம்ம ஹீரோடைய அம்மா அப்பா, என்னமா சொல்ற, அப்ப நீ தான் எங்க பையனுடைய ஏஞ்சலா, நீ தான் என் பையனுடைய ஃபர்ஸ்ட் லவ்னு கேட்க, ஹீரோயினுக்கு என்னதான் போய் சொல்லியிருந்தாலும் உள்ளுக்குள்ள ஒரு மாதிரி கஷ்டமாவே இருக்குது. ஃபர்ஸ்ட் லவ்ன்றான், ஏஞ்சல்னு சொல்றான், இல்ல இந்த நம்ம விஷயத்தை எப்படியாவது சரி பண்ணி ஆகணும், அவனுடைய வந்துட்டு ஃபர்ஸ்ட் லவ்னு நம்ம சொல்லிட்டோம், பட் இருந்தாலும் நமக்கு ஏதோ ஒரு லவ் இருக்குதுன்னு சொல்லிட்டு அட்லீஸ்ட் அவங்ககிட்ட பொய்யாவது சொல்லிடணும், அப்பதான் நம்ம கிட்ட இருந்து அவன் விலகுவான்னு சொல்லிட்டே இருக்கக்குள்ள அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ கையில ரோஸோட சம மாசா வந்துட்டு இருக்கா. ஹீரோ பார்க்கக்குள்ள அவ்வளோ அழகா இருக்குது. ஹீரோ சுத்தி ஏகப்பட்ட பொண்ணுங்கெல்லாம் பார்த்துட்டு இருக்க. அப்ப நம்ம ஹீரோயின் ஹீரோ கையில ரோஸ் இருக்கதை பார்த்துட்டு, ஐயோ இவன் நமக்கு ப்ரப்போஸ் பண்ண வராமல் இருக்கேன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்க. ஹீரோவும் கரெக்டா ரோஸை வச்சுட்டு ப்ரப்போஸ் பண்றதுக்காக போவ. ஹீரோயின், நான் உன்னுடைய ஃபர்ஸ்ட் லவ்வா இருக்கலாம், ஆனா அதெல்லாம் சின்ன வயசு பப்பில, ஓகேவா, இங்க பாரு, எனக்கு இப்போ ஆல்ரெடி பாய் ஃப்ரெண்ட் இருக்குன்னு சொல்ல. ஹீரோ டக்குன்னு, உனக்கு பாய் ஃப்ரெண்ட்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, 24 மணி நேரம் ஹாஸ்பிட்டலே தான் சுத்திட்டு இருக்க, உனக்கு ஏதுமா பாய் ஃப்ரெண்டு, பொய்யெல்லாம் சொல்லாதன்னு சொல்லிட்டு ஹீரோ ஹீரோயின் கிட்ட சொல்ல. டக்குன்னு நம்ம ஹீரோயின், இங்கப்பா பாய் ஃப்ரெண்ட் இருக்கு நெத்தில எழுதி ஒட்ட முடியும், ஆக்சுவலி என்னோட பாய் ஃப்ரெண்ட் வேற எங்கேயும் கிடையாது, இந்த ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கான்னு சொல்லிட்டே இருக்கக்குள்ள ஹீரோயின் கூட ஒர்க் பண்ற ஒரு கொலீக் பையன் வரான். அவன் வந்து நம்ம ஹீரோயினை வந்துட்டு பேர் சொல்லி கூப்பிட, ஹீரோ என்ன நினைச்சுக்கிறான், இவன் இந்த பையனை தான் ஹீரோயின் லவ் பண்றாப்பல இருக்குன்னு சொல்லிட்டு யோசிச்சுக்க. அந்த பையனுடைய பேரு சோஜு. சோ இப்ப ஹீரோ அவனுடைய ஃப்ரெண்டு கிட்ட புலம்பிட்டு இருக்கான், ஹீரோயின் என்னோட ஃபர்ஸ்ட் லவ், ஆனா ஹீரோயினுக்கு ஆல்ரெடி ஒரு செகண்ட் லவ் இருக்குது, ஐயோ நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியலையே, நான் எப்படி அவங்க ரெண்டு பேர்த்த பிரிப்புன்னு எனக்கு தெரியலையேன்னு சொல்லிட்டு ஹீரோ புலம்பிட்டு இருக்க. போன எபிசோட் லாஸ்ட்ல நம்ம ஹீரோடைய தம்பியை போலீஸ்காரங்க கூட்டிட்டு போனாங்க இல்லையா, இப்பதான் விசாரிச்சுட்டு இருக்காங்க. போலீஸ்காரங்க ஹீரோடைய தம்பி கிட்ட, இங்க பாருப்பா, ஹீரோ வந்துட்டு அந்த பிரிட்ஜ்ல இருந்து சூசைட் பண்ணின்றப்ப நீ மட்டும் தான் இருந்த, அன்னைக்கு என்ன இன்சிடென்ட் நடந்துச்சு கொஞ்சம் சொல்றியான்னு சொல்ல. எங்க அண்ணன் வந்துட்டு எங்க அம்மா அப்பா கிட்ட சண்டை போட்டுட்டு வீட்டுல இருந்து போனப்ப நானும் எங்க அண்ணனை ஃபாலோ பண்ணிட்டு போனேன். அப்ப அவன் பிரிட்ஜ் கிட்ட உட்காந்து செமையா அழுதுட்டு இருந்தான். சரி ஓகே, அவன் அழுதுட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துருவான்னு சொல்லிட்டு நாங்க வந்து கிளம்பலான்னு பார்க்கக்குள்ள தண்ணியில ஏதோ விழுந்த மாதிரி ஒரு சவுண்ட் கேட்டுச்சு. திரும்பி பார்த்தா எங்க அண்ணனை காணோம். உடனே நான் போயிட்டு எங்க அண்ணனை காப்பாத்ததுக்காக போயிட்டேன், ஹெல்ப் கூட வரல. அப்ப நான் வந்துட்டு சீக்கிரமா வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பிரிட்ஜ்ல ஹெல்ப்புக்கு வந்துட்டு ஹாஸ்பிட்டல்ல இருந்து அவனை கூட்டிட்டு போயிட்டேன்னு சொல்ல. இதெல்லாம் கேட்ட வந்துட்டு ப்ராசிக்யூட்டரு, உண்மையாவே வாப்பான்னு கேட்க, அவனே ஹீரோடைய தம்பியும் ஆமா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கக்குள்ள அந்த இடத்துக்கு வந்துட்டு இவனுடைய ஏஜென்சியோடைய சிஇஓ வராங்க. வந்து அவனுடைய கார்டை கொடுத்து, இவர் எங்க ஏஜென்சியில தான் வந்துட்டு கான்ட்ராக்ட் சைன் பண்ணிருக்காரு, பார்த்தா அதுக்கு இவருடைய லாயர் நான் தான் சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, இந்த மாதிரி நெக்ஸ்ட் மந்த் வந்துட்டு நம்ம கண்ட்ரிக்கே ஒரு மிகப்பெரிய அவார்டை வாங்கி தரப்போறாரு, இவர் மேல கேஸ் எல்லாம் போட போறீங்கன்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க கிட்ட வந்துட்டு கொஞ்சம் மாமூல்லாம் கொடுத்து லஞ்சம் எல்லாம் கொடுத்து எப்படியோ நம்ம ஹீரோடைய தம்பியை வெளியே கூட்டிட்டு வந்துட. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் கிட்ட சோஜு இருக்கா இல்லையா, அதாவது நம்ம ஹீரோயினுடைய கொலிக்கு. சோஜு என்ன பண்ணா, ஹீரோயினுக்கு வந்துட்டு எங்கேயோ பாரிஸ்க்கு போனா போல இருக்கு, அந்த பாரிஸோட ஈஃபில் டவர் இருக்கும் இல்லையா, அதை வந்துட்டு ஒரு குட்டி பொம்மை மாதிரி ரெடி பண்ணி ஒரு கீ செயின் மாதிரி வந்துட்டு வாங்கிட்டு வந்திருக்கான். அதை நம்ம ஹீரோயின் கிட்ட கொடுத்துட்டு க்ளோஸா உட்காந்து பேசிட்டு இருக்க. ஆக்சுவலி ஹீரோயினுக்குமே இவனை பிடிக்குமா என்னன்றதான் தெரியல. இப்ப இவங்க ரெண்டு பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்கதை பார்த்து நம்ம ஹீரோ என்ன பண்றா, அவருடைய செருப்பை கட்டி சோஜுடைய மண்டையிலேயே அடிக்க. சோஜு யாரா வேணும் சப்பலால் அடிச்சதுன்னு சொல்லி ஹீரோ மறைஞ்சுக்கிறான். ஆனா நம்ம ஹீரோயின் ஹீரோவை பார்த்துடுறாங்க. டே படுபாவி பையிலே நீ ஆடான்னு சொல்லிட்டு ஹீரோயின் யோசிக்க. இப்ப ஹீரோ என்ன பண்ணா, ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கும், பட் இருந்தாலும் என்ன பண்ணா, ஹோட்டல்ல இருந்து ஏகப்பட்ட சாப்பாடுலாம் வாங்கிட்டு வந்து, இந்த மாதிரி சாப்பாடுலாம் நல்லா இருக்கு, வந்து என் கூட ஒன்னா சாப்பிடலாம்னு சொல்ல. ஹீரோயின் எனக்கு அதெல்லாம் வேணான்னு சொல்றாங்க. ஆனா இந்த சோஜு பையன் குடுகுடுன்னு போயிட்டு நம்ம ஹீரோடைய டேபிள்ல போயிட்டு உட்காந்துக்கிறான். உட்காந்துக்கிட்டு, நான் எந்த டிஷ் பிரதர் ஃபர்ஸ்ட் சாப்பிட்டு பார்க்கட்டும், இதுவா இல்ல இதுவா அப்படின்னு சொல்ல. ஹீரோ பாக்குறான், அட பாவின்ற மாதிரி பாத்துட்டு இருக்க. இப்ப ஹீரோயின் எந்திரிச்சு அங்க வந்து போலான்னு பார்க்க அவங்க ஒருத்தவங்க மேல இடிச்சிடுறாங்க. இடிச்சதுல அவங்க கையில இருக்க சாப்பாடுலாம் ஹீரோயின் மேலே கொட்டிக்க. ஹீரோ போயிட்டு உனக்கு ஒன்னும் இல்லைன்னு கேட்க. ஆனா இந்த சோஜு பையன் அங்க இருந்து எனக்கு ஒர்க் இருக்குன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். இதை பார்த்த நம்ம ஹீரோ, இங்க பாருமா உன்னோட பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்றேன், ஆனா பாரு அவன் உன கொஞ்சம் கூட கண்டுக்காம எந்திரிச்சு போயிட்டான், உனக்கு என்ன ஏதுன்னு கூட அவன் பாக்கல பாருன்னு சொல்ல. டக்குன்னு நம்ம ஹீரோயின், ஆஃபீஸ் ரொமான்ஸ் பண்றதுக்கு இது என்ன வந்துட்டு கே ட்ராமாவா சி ட்ராமாவா, வாய மூடுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்க இருந்து போயிட்டாங்க. இன்னொரு பக்கம் வந்துட்டு ஹீரோடைய தம்பிய
போலீஸ்ல வந்துட்டு கூட்டிட்டு போயிட்டு விசாரிச்சாங்க இல்லையா. இந்த விஷயம் ஹீரோவுடைய அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சு அந்த சிஇஓ கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. எங்ககிட்ட இந்த விஷயத்த முன்னாடியே சொல்ல வேண்டியதுதானேன்னு சொல்ல, உங்ககிட்ட சொல்லி உங்களை நாங்க டென்ஷன் படுத்த விரும்பல, அதனால தான் நானே இந்த விஷயத்த வந்துட்டு சின்ன விஷயமா வந்துட்டு மாத்திட்டேன், ஒன்னும் பிரச்சனை இல்லை விடுங்கன்னு சொல்லிட்டு ஹீரோடைய அப்பா அம்மா கிட்ட சொல்ல, இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா, அவன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிளே ஏரியாவில் ஹீரோடைய தம்பியோடைய பேனரை வச்சுக்கிட்டு இங்க ஒரு டென்னிஸ் பிளேயர் வரப்போறாரு, நீங்க எல்லாரும் அவங்களுக்கு ஹாய் சொல்லுங்க ஓகேவான்னு சொல்லிட்டு ஹீரோடைய தம்பியை பத்தி ஹீரோடைய ஃப்ரெண்டு சொல்லிட்டு இருக்கான். இப்ப நம்ம ஹீரோ என்ன பண்ணா அந்த பிக் பிக்சருக்கு வந்திருக்கான். அதாவது என்னன்னா நம்ம ஹீரோடைய தம்பியோட ஏஜென்சிக்கு தான் வந்திருக்கான். அங்க வந்து நம்ம ஹீரோ என்னமா மாசா என்னமோ அவனுடைய வந்துட்டு கம்பெனி மாதிரி உள்ள நுழைஞ்சு வந்துட்டு பாத்தீங்கன்னா எல்லார்கிட்டையும் பேசிட்டு இருக்கான். இதை பார்த்து அந்த சிஇஓ, ஆக்சுவலி அந்த சிஇஓக்கு தான் ஆல்ரெடி நம்ம ஹீரோ பிடிக்காது இல்லையா, ஹீரோ கிட்ட எதுக்காக இங்க வந்தேன்னு சொல்ல ஹீரோ எல்லாருக்கும் சாப்பாடுலாம் வாங்கிட்டு வந்து கொடுத்து அவர்கிட்ட இந்த மாதிரி வந்துட்டு எனக்கு வந்துட்டு கொஞ்சம் என்னன்னா கொஞ்சம் எப்படி பப்ளிசிட்டி ஆகிற மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன், உன்னெல்லாம் வந்துட்டு உன் தம்பி காப்பாத்தி இருக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த சிஇஓ காலம் வளரிதான். ஆக்சுவலி ஹீரோவை பொறுத்த வரைக்கும் ஹீரோ படிக்கட்டுல இருந்து கீழே விழுந்துட்டான். ஆனா இதுல எங்க இருந்தா என் தம்பி என்ன காப்பாத்தினான்னு சொல்லிட்டு ஹீரோக்கு லைட்டா டவுட் வருது. சோ இப்ப என்ன பண்ணா நம்ம சிஇஓ என்ன பண்ணா இந்த மாதிரி ஒரு பொண்ணுடைய போட்டோவை காமிச்சு, இந்த பொண்ணு நம்ம எங்க கம்பெனில கான்ட்ராக்ட் போடுறதுக்கு வந்துட்டு வேணும், இந்த பொண்ணை நீ வந்துட்டு எங்க கம்பெனில கான்ட்ராக்ட் போட வச்சிட்ட அப்படின்னா கண்டிப்பா வந்துட்டு உன்னுடைய பெருமையை நான் ஊர் உலகத்துக்குலாம் சொல்றேன்னு இந்த சிஇஓ சொல்ல, ஹீரோ இதை கேட்டுட்டு வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறான். வந்து பார்த்தாக்குள்ள நம்ம ஹீரோடைய வந்துட்டு நர்ஸ் அவங்க திட்டுறாங்க, எங்கேயா போய் தொலைஞ்ச வாயாயோ வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணியான்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்க. அப்ப இவங்க கையிலயும் நம்ம ஹீரோயின் கையில இருக்க கீச்செயின் மாதிரி ஒண்ணு இருக்கு, இது யாரு கொடுத்தான்னு சொல்ல, அதுவா எங்க கொலீக் சோஜு டாக்டர் தான் கொடுத்தாரு, அவர் சரியான கஞ்ச பிசினாரி தெரியுமா, பாரு பாரிஸ்க்கு போயிட்டு வந்தாரு, ஆனா இத்தனோண்டு இந்த திங்ஸ் தான் கீச்செயின் தான் கொடுத்தாருன்னு சொல்ல, ஹீரோ சோஜுக்கு ஏதாவது கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கான்னு கேட்க, இல்ல அவனுக்கு எல்லாம் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்க வாய்ப்பே கிடையாதுன்னு சொல்ல, கரெக்டா சோஜு வந்துட்டு நம்ம ஹீரோவுமே அங்க இருந்து கிளம்பிதான். இப்ப ஹீரோயின் அந்த கீச்செயினை வச்சு பாத்துட்டு இருக்காங்க பாருங்க. பக்கத்துலயே ஒரு வேன் ஒண்ணு கிராஸ் ஆகுது, அந்த வேன் ஹீரோவுடைய தம்பி வேன் தான். அவன் உள்ளுக்குள்ள ஏகப்பட்ட பால்ல அவனுடைய சிக்னேச்சர் எல்லாம் போட்டுட்டு இருக்கான். எதுக்காகனா அந்த சின்ன குழந்தைங்களை பார்க்க போறதுக்காக. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அவன் அந்த வேன்ல இருந்து கீழே இறங்குறான் பாருங்க. சோ அப்ப வந்துட்டு அவன் கையில இருக்க ஒரு பால் ஒண்ணு கீழே விழுந்துடுது. டக்குன்னு அவன் அந்த பாலை எடுக்கலான்னு போவ, ஹீரோயின் அதே பாலை எடுத்து அவன் மூஞ்சிலே அடிக்கிறாங்க. ஏன்டா டேய் பக்கத்துல இவ்வளவு பக்கத்துல வேனை ஓட்டிட்டு போவ, எனக்கு ஏதாவது ஆயினா என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு பாலை தூக்கி போட, அவன் அந்த ஒத்த பாலை பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு கையில வச்சிருக்க மொத்த பாலையும் கீழே போட்டுறான். அவ்வளவுதான். இப்ப நம்ம ஹீரோயின் கிட்ட ஹெல்ப் கேட்கறான், ஏமா அந்த பாலை பிடிமான்னு சொல்ல, ஹீரோயின் நடு ரோட்ல கீழே விழுந்துடுறாங்க அந்த பாலை பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு. அங்க வந்த கொலீக்ஸ் எல்லாம் என்ன மேடம் பண்றீங்கன்னு கேட்க, ஒன்னும் இல்ல நான் ஆசனம் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப எல்லாரும் வந்து என்ன பண்றாங்க, சோஜுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா பாலையும் எடுத்து சோ அந்த பேக்ல போட்டு விட, ஹீரோயினும் அந்த பேக்கை எடுத்துக்கிட்டு என்ன பண்றாங்க, சோ வந்துட்டு கிளம்பிடுறாங்க சோஜுக்குள்ள ஹீரோடைய தம்பிக்கு. சோ இப்ப ஹீரோடைய தம்பி குடுகுடுன்னு ஓடி வந்து இந்த மாதிரி அந்த பால் பேக் எங்க ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லக்குள்ள, அப்பதான் நம்ம ஹீரோயின் அவங்க கையில வச்சிருக்க செயினை பாலோட சேர்த்து அந்த பேக்லயே போட்டுடுறாங்க. ஆனா ஹீரோயினுக்கு இது தெரியல. இன்னொரு பக்கம் ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே இந்த சோஜுக்குன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா போல இருக்கு ஹாஸ்பிட்டல்லையே, அவளும் ஒரு டாக்டர் பொண்ணு தான். சோ அந்த டாக்டர் பொண்ணு கூட அவன் பேசிக்கிட்டே போவ, ஹீரோ இதை பாத்துறான். அடப்பாவி ஆல்ரெடி ஒரு கேர்ள் ஃப்ரெண்டை வச்சுக்கிட்டு ஏன் ஆளையே சேர்த்து நீ மடக்குறியான்னு சொல்லிட்டு ஹீரோ புலம்பிக்கிட்டே ஹீரோயினை பாக்கிறதுக்காக போவ. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோடைய தம்பி அந்த சின்ன குழந்தைங்களை எல்லாம் பாக்கிறதுக்காக வரான். வந்து பார்த்தா அந்த சின்ன குழந்தைங்க அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இவனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்குது. பட் இருந்தாலும் இவன் கொண்டு வந்த பால் எல்லாத்தையுமே அங்கேயே வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த ஆட்டோமேட்டிக் மிஷின் இருக்கு இல்லையா, அந்த மிஷின்ல வச்சுட்டு இவன் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரம் ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் ஹாஸ்பிட்டல்ல நம்ம ஹீரோயினை பாக்கிறதுக்காக வர, ஹீரோயின் என்ன பண்ணாங்க, அந்த ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா பேட் மெமரிஸ் எல்லாத்தோடைய அந்த இது ப்ராஜெக்ட், அதை படிச்சுக்கிட்டே என்ன பண்ணாங்க நல்லா தூங்கிடுறாங்க. ஹீரோ போயிட்டு ஹீரோயின் பக்கத்துல உட்காரான். ஹீரோயின் பாக்கிறதுக்கு அவ்வளவு அழகா இருக்காங்க. அந்த நைட்டு வெளிச்சத்துல இவ்வளவு அழகா இருக்காளே இவ, நம்ம இவளை எப்படிதான் வந்துட்டு காப்பாத்த போறோம்னு தெரியலேன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்க. ஹீரோயின் குளிர்துன்னு புலம்பிட்டு இருக்காங்க பாருங்க. ஹீரோ ஐயோ ஒருவேளை நம்ம கட்டி பிடிக்கலாமோ அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். ஆனா நம்ம ஹீரோ வேணா அதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஹீரோயின் பக்கத்துலயே உட்கார்ந்துட்டு இருக்க. டக்குன்னு நம்ம ஹீரோயின் என்ன பண்ணாங்க, ஹீரோடைய கையிலே வந்துட்டு படுத்துடுறாங்க. அப்பதான் ஹீரோயின் பக்கத்துல இருக்க அந்த பேட் மெமரின்ற அந்த ப்ராஜெக்ட்டை நம்ம ஹீரோ பாக்குறான். பார்த்துட்டு நம்ம ஹீரோ இது என்னவா இருக்கும்னு சொல்லி படிச்சுக்கிட்டே இருக்க. டக்குன்னு நம்ம ஹீரோயின் எந்திரிச்சிடுவாங்களா, ஹீரோவும் எந்திரிச்சு வெளியே வந்துட்டு நகர்ந்து போயிடுறான். ஹீரோயின் அட இங்க என்னடா பண்றேன்னு கேட்க, நீதாமா என் கையில படுத்து தூங்கிட்டு இருந்தா, நான் சும்மா உன்னை பார்க்கலாம் தான் வந்தேன்னு சொல்ல. ஹீரோயின் ஆமா ப்ராஜெக்ட் ஏதாவது பாத்தியான்னு சொல்ல, இல்ல முதல் லைன் படிச்சேன் அதுக்குள்ளே நீ எந்திரிச்சிட்டேன்னு சொல்ல. ஹீரோயின் டக்குன்னு அந்த ப்ராஜெக்ட் பேப்பர் எல்லாத்தையும் எடுத்துடுறாங்க. ஏன்னா நம்ம ஹீரோடைய மெமரி எரேஸ் ஆனது ஹீரோக்கே பெருசா தெரியாது இல்லையா, அதனால ஹீரோயின் இதை மறைக்கிறாங்க. போனே நம்ம ஹீரோ நம்ம ரெண்டு பேருமே டின்னருக்கு போலாமான்னு கேட்க, ஹீரோயின் முடியாதுன்றாங்க. அப்பதான் ஒரு பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. ஆக்சுவலி நம்ம ஹீரோயினும் ஹீரோவும் அந்த சாபுத்ரி விளையாண்டாங்க தெரியுமா, அதாவது வந்துட்டு ரூம் உள்ள யார் மறையிறதுன்னு சொல்லிட்டு, அதுல ஆக்சுவலி ஹீரோயின் தான் தோத்து போயிருப்பாங்க. ஹீரோயின் நான் போயிட்டு மறைஞ்சுக்கிறேன்னு சொல்ல, ஆனா நம்ம ஹீரோ இல்ல நானே போயிட்டு மறைஞ்சுக்கிறேன், என்னைக்காவது ஏதாவது ஒரு நாள் உங்ககிட்ட கேட்கறப்ப நீ அதுக்கு விஷயத்துக்கு ஒத்துக்கணும்னு சொல்ல, ஹீரோயினுமே ஓகேன்னு சொல்லி இருந்திருப்பாங்க. இப்ப நம்ம ஹீரோ என் கூட டின்னருக்கு வரியா இல்லையா, அன்னைக்கு அந்த ப்ராமிஸ் ஞாபகம் இருக்கா இல்லையான்னு கேட்க, ஹீரோயினும் ஓகேன்னு சொல்லிடுறாங்க. எப்பயும் போல நம்ம ஹீரோ ஹோட்டல்ல ஆர்டர் பண்ணி சோ ஹாஸ்பிட்டலோடைய மேல் மொட்டை மாடியில வச்சு ஹீரோயின்
ஹீரோயினுக்கு வந்துட்டு கொடுத்துட்டு இருக்கான். சோ இப்ப ஹீரோ சொல்றான் இந்த மாதிரி அந்த சோஜு நல்லவன் கிடையாது, அவனுக்கு ஆல்ரெடி ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்க போல இருக்கு, பொண்ணுங்க கூட சுத்திட்டு இருக்கான்னு சொல்ல ஹீரோயின் சோஜு கூட வந்துட்டு பாத்தீங்கன்னா மெசேஜ் பண்ணிருப்பாங்க. அவன் எங்க இருக்கான்றத ஆல்ரெடி எனக்கு மெசேஜ் பண்ணி சொல்லிட்டான், அவனை பத்தி தப்பா பேசாத அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஹீரோ கிட்ட சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்து நைட்டு நல்லா தூங்குறாங்க பாருங்க. பக்கத்துல அவங்க அக்கா பையன் இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் நல்லா அவங்க அக்கா பையனை கட்டி பிடிச்சு தூங்க. ஆனா அடுத்த நாள் பார்த்தா அக்கா பையனை காணோம், அதுக்கு பதிலா ஒரு பொண்ணு உள்ள உட்காந்துட்டு இருக்கா. ஆக்சுவலி இவ போன எபிசோட் லாஸ்ட்ல நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த பொண்ணை தான் காமிச்சிருப்பாங்க. இந்த பொண்ணுடைய பேர் வந்துட்டு சோயா. சோ இந்த சோயாவை ஞாபகம் வச்சுக்கோங்க, இவ யாருன்னா நம்ம ஹீரோயினுடைய அம்மாவோட ஃப்ரெண்டு பொண்ணு தான். சின்ன வயசுல ஹீரோயின் கூட நிறைய விளையாடி இருக்காப்பல இருக்கு. ஹீரோயினுக்கான இப்போ ஞாபகம் இல்ல. என்ன உனக்கு ஞாபகம் இல்லையான்னு சொல்லிட்டு சோயா ஹீரோயின் கிட்ட கேட்க ஹீரோயினும் இல்லப்பா எனக்கு எதுவும் ஞாபகம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சோ ஹீரோயின் அவங்க அக்கா பையனை பார்த்தேன், என்னடா பீன்ஸ் எல்லாம் சாப்பிட மாட்டேன் இப்ப சாப்பிடுறேன்னு சொல்ல சோயா தான் என்ன சாப்பிட சொன்னா அதனால தான் சாப்பிடுறேன் அப்படின்னு அந்த குட்டி பையன் சொல்ல ஏதாவது பண்ணி தொலைங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கிருந்து கிளம்ப. இப்போ உடனே நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா, அவன் வந்துட்டு அந்த சின்ன பசங்களை எல்லாம் கூப்பிட்டு வச்சிருந்தா இல்லையா பிளே ஏரியா, அங்க வந்து பார்க்க அங்க ஆல்ரெடி சாக்லேட்டு வந்துட்டு கிஃப்ட் இதெல்லாம் வாங்கி வச்சிருக்கான் நம்ம ஹீரோடைய தம்பி. அந்த சின்ன பசங்களை பார்க்க முடியாதனால சோ இப்போ என்ன பண்ணா இவன் கேம் விளையாடிக்கிட்டே சோ ஒரு பாலா வந்துட்டு எடுத்து விளையாடிட்டு இருக்கான் பாருங்க, டென்னிஸ் ஹீரோடைய தம்பி. அப்ப அந்த இதுல பேக்ல ஹீரோயினுடைய அந்த கீ செயின் இருக்குது, இதை இவன் கையில வச்சுட்டு பார்த்துட்டு இருக்கான். இப்படியே கட் பண்ணி வந்துட்டு நம்ம ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. ஹீரோயின் என்னோட கீ செயினை காணுமே எங்க போச்சுன்னே தெரியலையே, ஒரு வேலை நேற்று வந்துட்டு அந்த பால் எல்லாம் பொறுக்கணும் இல்லையா அங்க விழுந்திருக்குமோன்னு சொல்லிட்டு வெளியே ஓடி வந்து நம்ம ஹீரோயின் வந்துட்டு தேடிட்டு இருக்காங்க அந்த பாலை. இத தூரத்துல இருந்து நர்ஸ் வந்துட்டு எல்லாருமே பாக்குறாங்க, என்ன இவ பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு எல்லாரும் யோசிக்க ஹீரோயின் வந்துட்டு அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த கழிவு நீர் எல்லாம் போயிட்டு இருக்கா, அந்த வாய்க்கால் இருக்கு, அங்க குச்சியை விட்டு நோண்டிட்டு இருக்காங்க. அப்ப அந்த இடத்துக்கு ஹீரோ வந்து ஏமா என்னமா நோண்டிட்டு இருக்கேன்னு கேட்க உன் மாதிரி வந்துட்டு அந்த கீ செயினை காணும்னு சொல்ல அந்த கீ செயின் ரோட்டு கடையில விற்கிற 10 ரூபாய் கீ செயின், அதுக்காகவா இவ்வளவு கஷ்டப்படுறேன்னு சொல்ல சோ அந்த கீ செயின் எனக்கு முக்கியம் இல்ல, ஆனா அந்த கீ செயினை கொடுத்தது என்னோட பாய் ஃப்ரெண்ட் இல்ல, அதனால தான் நான் அதை தேடிட்டு இருக்கேன், முடிஞ்சா தேடி கொடு இல்லனா இங்க இருந்து கிளம்புன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஹீரோவை திட்ட அட போமா 10 ரூபாய் கீ செயினுக்கு ஓவரா சீன் போடுற, அவன் ஆல்ரெடி நிறைய பொண்ணுங்க கூட சுத்திட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அங்க இருந்து நம்ம ஹீரோ கிளம்பிட. சோ இப்போ இந்த சோஜோ என்ன பண்றான், அவனுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் கூட அதை வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அப்படி இப்படி வந்துட்டு ஒரு கார்ல நின்று ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கான். அப்ப நம்ம ஹீரோ ஹீரோயின் மேல கோச்சிக்கிட்டு அங்க இருந்து கிளம்பலான்னு சொல்லி பார்க்கக்குள்ள இந்த சோஜு பையன் அவன் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட இருக்கிறத ஹீரோ பாத்துறான். பார்த்துட்டு அடா பாவி இப்படி கேர்ள் ஃப்ரெண்ட் கூட வந்துட்டு கொஞ்சம் கொலாவிட்டு இருக்க, உன்ன நினைச்சு ஏன் கேர்ள் ஃப்ரெண்ட் பாவம் என்னோட ஹீரோயின் ரொம்ப கஷ்டப்படுறாளேன்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த பக்கமா திரும்ப ஹீரோயின் இனிமே அந்த கீ செயினை தான் தேடிட்டு இருக்காங்க. ஹீரோயின் அதை ஃபுல்லா தேடிட்டே இருக்க டைம் கரெக்டா நம்ம ஹீரோ வந்து அந்த கீ செயினை தூக்கி போடுறான். தூக்கி போட்டோடனே ஹீரோயின் அதை எடுத்து பார்த்துட்டு அடா பாவி இதை நீ தான் எடுத்து வச்சுக்கிட்டியான்னு சொல்ல இல்ல ஆக்சுவலி எனக்கு ஒன்னு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனா உனக்கு அந்த சோஜு தானே பிடிச்சிருக்கு, அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா நான் கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டு இந்த கீ செயினை எடுத்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட சொல்ல ஹீரோயின் அந்த கீ செயின் எடுத்துட்டு அங்க இருந்து போலான்னு பார்க்க ஹீரோயின் பின்னாடி தான் கார்ல உட்காந்து அந்த சோஜு வந்துட்டு அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட கொஞ்சிட்டு இருக்கான். இதை ஹீரோயின் பார்த்து மனசு கஷ்டப்பட கூடாதுன்னு ஹீரோயினை நம்ம ஹீரோ தடுத்து நிப்பாட்டுறான். ஹீரோயினா என்ன டச் பண்ணி பேசுறது நிப்பாட்டு, எதுக்கு இப்ப நீ என்ன தடுத்து நிப்பாட்டிட்டு இருக்கன்னு சொல்ல ஹீரோ இங்க பாரு நீ ஒன்னு விஷயத்த பார்க்க போற, அப்படி பார்த்தனா நீ அதை நினைச்சு கஷ்டப்படாத, நீ கஷ்டப்பட்டனா என்னால அதை தாங்க முடியாதுன்னு சொல்ல ஹீரோயின் மறுபடியும் அங்க இருந்து போலான்னு பார்க்க ஆனா நம்ம ஹீரோயினுடைய கண்ணத்தை பிடிச்சிக்கிட்டு இங்க பாரு நான் ஒரு விஷயத்த பண்ண போறேன், ஆனா அதை நினைச்சு நீ கோவப்பெல்லாம் படக்கூடாது, ஏன்னா நீ கோவப்பட்டா என்னால தாங்காதுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுடைய கண்ணத்தையே பார்த்துட்டு இருக்க. இப்படி இந்த எபிசோட் இதோட முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். டாடா பை பை, see you.